திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் இபிஎஸ் சுற்றுப்பயணத்தை முன்னிட்டு பள்ளிக்கூட வாசலை மறைத்து ராட்சத பேனர் வைக்கப்பட்டிருப்பது அங்கே சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். சரவணன், வணக்கம். முழு விவரங்கள். வணக்கம் அகிலா, குட் மார்னிங். அதாவது எம்ஜிஆர் சாலையில இன்றைய விண்ணுயர கட் அவுட்டுகள் எம்ஜிஆர், ஜெயலலிதா மற்றும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய 3 பேருடைய விண்ணுயர கட் அவுட்டுகள் வைக்கப்பட்டதுனால இந்த பகுதி எம்ஜிஆர் சாலைங்கிறது திருப்பூர் மாவட்டம் பல்லட எம்ஜிஆர் சாலைங்கிறது கடைவீதி பகுதி. கடைவீதி பகுதியில அன்றாட லட்சக்கணக்கான மக்கள் நடமாடக்கூடிய பகுதியில தான் தமிழக முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கு, அதாவது கடந்த 2 நாட்களாகவே 10, 11, 12 ஆகிய 2 நாட்களே திருப்பூர் மாவட்டத்துல உடுமலை, மடத்துக்குளம், தாராபுரம், காங்கியம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சுற்றுப்பயணத்துல மக்களை மீட்போம், தமிழகத்தை காப்போம் அப்படிங்கிற சுற்றுப்பயணத்துல ஈடுபட்டு வரும் நிலையில இன்றைக்கு திருப்பூர் மாநகர் பகுதிகளில் சுற்று வட்டாரங்கள் எல்லாமே பல்வேறு நிகழ்ச்சிகள் பங்கேற்ற பிறகு பல்லடம் பகுதிக்கு 7 மணி அளவில் மாலை அவர் பிரச்சார பயணத்தில் ஈடுபடுகிறார். அதற்காக பல்லடம் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் எம்.எஸ்.எம். ஆனந்த, உடுமலை ராதாகிருஷ்ணன் இவர்கள் எல்லாமே கடந்த 4 நாட்களாகவே இந்த பகுதியில முழுமையான வேலைகளை மேற்கொண்டு இந்த கட் அவுட்டுகள், எம்ஜிஆர் சாலையில சீரியல்கள், கொடிகள் எல்லாமே குறைந்தது ஒரு 100 அடிக்கு 120 அடிக்கு உட்பட்ட கொடிகள் எல்லாமே அமைக்கப்பட்டு இந்த பகுதி மார்க்கெட் பகுதி ஒரு ஜொலிப்பை ஏற்படுத்துற அளவுக்கு பண்ணியிருந்தாலும் இந்த 3 கட் அவுட்டுகள் நடுநிலை பள்ளி, எம்ஜிஆர் சாலையில நடுநிலை பள்ளி, குறைஞ்சது ஒரு 1200க்கும் மேற்பட்ட குழந்தைகள் படிக்கக்கூடிய பள்ளியின் நுழைவு வாயில் முன்பாகவே கட்டமைப்பு பண்ணியிருக்காங்க. இதனால இன்றைக்கு காலையில பள்ளிக்கூடத்துக்கு உள் செல்லக்கூடிய மாணவ மாணவிகள் அனைவருமே அந்த கேட்டிலேயே குனிந்து செல்வதோ, அந்த கட்டைகளால் தாங்கள் தலைகள் அடிக்கப்படக்கூடிய ஒரு ஆபத்தான நிலைகள் ஈடுபடுவதுமே, இந்த மாதிரி குனிந்து செல்வதும், பேரண்டுகள் உள்ள போய் வெளியே வர முடியாத சூழ்நிலை எல்லாமே இந்த பகுதியில பார்க்கக்கூடிய ஒரு அவல நிலையும் இந்த நிகழ்ச்சியில ஏற்பட்டுள்ளது அகிலா. இதனால இப்பகுதியில் அனைவருமே முகம் சுளிக்கும் நிலையும் ஏற்பட்டிருந்தாலுமே இந்த கட்டவுட்டுகள் இன்று மாலை, அதாவது பள்ளி குழந்தைகள் வெளியே வரும்போதும் ஏதேனும் ஆபத்தை ஏற்படுத்தி விடுமா, வாகனங்களும் போக்குவரத்துகள் வழியிலே செல்ல முடியாத ஒரு நிலையும் ஏற்பட்டிருக்கிற காரணத்துல இந்த பகுதியில் ஒரு சலசலப்பான நிலையை இப்போது காணப்படுகிறது. முழு விவரங்களுக்கு நன்றி சரவணன்.